ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. இன்னைக்கு நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணன் நடித்து மியூசிக் பண்ண, கார்த்திக் வேணுகோபால் அண்ணன் டைரக்ட் பண்ண பிடி சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் பேர் பிடி சார். சரிங்களா? படம் நல்லா இருக்கு. ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு படம் நல்லா இருக்கு. படத்தினுடைய கதை வந்து பெண்களை ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பெண்கள் பாலியல் தொந்தரவு பண்ணுறாங்களே, அதை மையமாக வச்சு தான் படம் கதை நகருது. இதில் வந்து பெண்கள் படிக்கிற இடத்துலையும் அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லையும் இதை தவிர்த்து பெண்கள் வாழ்றாங்க பார்த்தீங்களா, அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் வச்சு படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேர் மட்டுமே காரணம் இல்லை, சுற்றி இருக்கவங்களும் ஒரு விதத்தில் காரணன்றதை கரெக்டாக காமிச்சிருக்காங்க படத்தில். ஸோ படத்துடைய மைய கதை இதுதான். இதை வச்சு தான் படம் ஃபுல்லாகவே போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் படம் நல்லாவே போகுது. கொஞ்சம் போர் அடிக்காமல் கொஞ்சம் நல்லாவே போகுது. இன்ட்ரோல்ஸும் நல்லா இருக்குது. படத்தோட இன்ட்ரோல்ஸ் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு கொஞ்சம் ஒன்று இருக்குது, அது ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன ஒன்று, செகண்ட் ஹாஃபில் வந்து படம் வந்து 99% வந்து கோர்ட்டில் தான் எடுக்கிறாங்க. கோர்ட்டில் எப்பயுமே வாக்குவாதம் தான் வரும். ஸோ அந்த வாக்குவாதம் வந்து கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக காமிச்சான்னு வச்சுக்கலாம், அந்த ட்விஸ்ட்டுக்கு இன்னும் படம் சூப்பராக கொண்டு போய் கொடுத்துருக்கும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. ஹிப்ஹாப் பண்ண இந்த படத்தில் போட்ட பாட்டோட வைப்பை விட இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் போட்ட ஒரு பாட்டு வந்து இந்த படத்தில் சும்மா ஒரு 10 செகண்ட் வரும், அது ரொம்ப நல்லாவே இருக்குது. காமெடின்னு தனியாக ட்ராக் இல்லை படத்தில். இல்லை முனிஷ்காந்த் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போயிருந்தார் காமெடி ட்ராக்கு. மற்றபடி இல்லை இன்னும் பெரிய பெரிய ஆள் நடிச்சிருக்காங்க. தியாகராஜா சார் நடிச்சிருக்காரு, பாண்டியராஜ் சார் நடிச்சிருக்காரு, பாக்கியராஜ் சார் நடிச்சிருக்காரு. உங்களுக்கே தெரியும் பாக்கியராஜ் சார் எப்படி நல்லா பேசுவாருன்றது. அப்புறம் இந்த யூடியூப்ல வரக்கூடிய ஒரு அண்ணாலாம் வந்திருந்தாங்க. தியாகராஜ் சார் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் டைலாக் டெலிவரிலாம் பொறுமையாக ஒரு லைன் கரெக்டாக கொண்டு போய் நிறுத்தி தான் முடிப்பார். ரொம்ப நல்லாவே போயிருக்கு. படத்தை கண்டிப்பாக எல்லாம் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். எதுக்காக எல்லாரும் ஓடி போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து 2 ரீசன் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன், படத்தில் எந்த இடத்துலையுமே கேஸ்ட் ஜாதியை பற்றி பேசவே இல்லை. அதேமாரி படத்தில் எந்த இடத்துலையுமே ரிலீஜியனை பற்றி பேசவே இல்லை, மதத்தை பற்றி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ரெண்டுத்தையும் எடுத்தோன்னா ஏதோ ஒன்று உயர்த்தி ஏதோ ஒன்று தாழ்த்தி காட்டி தான் ஆகணும். படத்தில் தமிழ் பார்த்தா அப்படி தான் எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 சினிமே இல்லை, அந்த 2 விஷயமே இல்லைன்றதால படம் வந்து நமக்கு நல்லாவே கொண்டு போகுது. நம்ம உன்னிப்பாக நல்லா பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாம் போய் பாருங்கள். படம் நல்லா இருக்குது. எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி படம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் திரும்ப வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா படம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம மேலேயும் ரீசன் இருக்குது இல்லையா? அதனால் எல்லாம் போய் குடும்பத்தோட பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.